ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிக் பாஸ் ப்ரோமோலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி பார்த்த ப்ரோமோவில் வந்து 3வது ப்ரோமோ தான் கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்குது. பார்த்திங்கன்னா திரும்பி பிக் பாஸ் வந்து சண்டை மூட்டி ஒரு டாஸ்க்கு திரும்பி வச்சிட்டாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது விஷ்ணு வந்து மாயா வந்துட்டு சில பல விஷயங்கள் சொல்லும்போது மாயாவோட ரியாக்ஷன் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது. ஒரு விஷயம் சொல்லும்போது அவங்க மட்டும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேறாங்க. ஆனால் மற்றவங்களாம் அக்செப்ட் பண்ணிக்க ரொம்ப நினைக்கிறாங்க. ரொம்ப தப்பு. ஏன்னா நீங்கள் ஒரு பொதுவான இடத்துல இருக்கீங்க. ஸோ உங்களை நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது மக்கள்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ரியாக்ஷன்லாம் மாற்றிக்கிட்டு அவங்க சொல்கிற என்ன சொல்ல வராங்க அப்படின்னு ஃபுல்லாக கேட்கலாம். கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ரியாக்ஷன் காட்டாமல் அதுக்கு ஏற்ற பதில் நீங்கள் சொல்லலாம். அதுதான் எல்லாம் விரும்புவாங்க. நீங்கள் இது மாதிரி பண்ணுறது வந்து நிறையா பேர்த்துக்கு உங்களுக்கு வந்து அவங்கள மேலே காண்டில் தான் இருப்பாங்க. ஸோ அதை பார்க்கலாம். அந்த வீடியோவில் ஃபுல் வீடியோ வரும்போது பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ப்ரோமோ தான் விறுவிறுப்பாக இருந்துச்சு. ஸோ அதை பற்றி தான் பேசலாம் அப்படின்ட்டு இந்த